ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம என்ன தான் ஃபேமிலிக்குள்ளே நம்ம ரொம்ப ஒரு அன்பாக இருந்தாலுமே வந்து அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது மாதிரி தான் என் ஃபேமிலியும் நான் ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக வந்து எல்லாரையும் பார்த்துக்கணும் தான் நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணிக்காமல் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து அவங்க வந்து என்னோடய பணத்தை மட்டும்தான் வந்து அவங்க எதிர்பார்த்தாங்களே தவிர எனக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணுனோ இல்லை வந்து என்னோட ஒரு சந்தோஷத்தை பற்றி வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு அந்த நினப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ வந்து எனக்காக சும்மா சொல்லுவாங்க, அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும் இந்த வருஷத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன அவங்க யோசிப்பாங்கன்னா, இல்லை அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாப்பிள்ளை சரியில்லை, படிச்சிடல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரணம் சொல்லி அவங்களே வேண்டான்னு சொல்லுவாங்க. நானே ஓகேன்னு சொன்னாலும் அவங்க வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ஃபஸ்ட்லேலாம் வந்து சரி நம்ம நல்லதுக்காக தான் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக போக தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து நம்மளோட வந்து ஒரு சம்பளத்தை மட்டும்தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்டு கூட சொல்வாள், என்னோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்டு கூட சொல்வாள், என்ன நீ வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்த, உன் தம்பியும் படிச்சுட்டு இப்போ வேலைக்கும் போயிட்டான், அப்புறம் ஏன் உங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவோம். அவங்க வீட்டில் வந்து அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கெல்லாம் மேரேஜ் ஆகி குழந்தையே இருந்துச்சு. அவளும் என்னோட வந்து ஸ்கூல் படித்தவ தான், ஒரே ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் பண்ணோம். அப்போ என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது, நீ பேசாமல் யாரையாச்சும் லவ் பண்ணிவிடு, லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்க, உங்கள் வீட்டில் உனக்கு கடைசி வரைக்கும் வந்து அவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கே சிலப்போ தோணும், நம்ம யாரையும் லவ் பண்ணலையே, நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ஃபேமிலி நம்ம தானே இது பண்ணோம், ஆனால் அவங்க நம்மளை பற்றி எதுவுமே நினச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே கொஞ்சம் கவலை இருக்கும். ஆனால் நான் வெளியில் எதையுமே காட்டிக்க மாட்டேன். எங்கள் அம்மாகிட்ட எனக்கு அப்பப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க வந்து நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவும் வந்து நிறைய ஜுவல்ஸ் வாங்கிட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அந்த ஒரு இது இல்லை. ஆனால் என்னோடய சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் யோசித்தேன், சரி நம்ம சம்பளத்தை இனிமேல் வந்து வீட்டில் கொடுக்கக்கூடாது, நம்ம சேவிங்ஸுக்காக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். இனிமேல் வந்து என் சேலரியில் வந்து நான் ஒரு 10% செலவுக்கு மட்டும் கொடுப்பேன். மாதம் ஒரு 5000 கொடுப்பேன், மீதியெல்லாம் நீ வந்து தம்பி செலவில் பார்த்துக்கோ, 6-7 வருஷமாக நான் தானே சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு முகமே மாறிட்டு, என்ன இப்படி சொல்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏமா அப்படியெல்லாம் எங்களை பிரித்து பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அழுதாங்க. இருந்தாலும் வந்து இல்லைம்மா, எனக்குன்னு ஒரு இது இருக்குது, நானும் வந்து என்னோட படித்த பிள்ளைங்களாம் இன்றைக்கி எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குங்க, நானும் 7 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் குறை சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு நீங்களே சொல்லிடுறீங்க, எனக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுறீங்க, அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரிம்மா, அந்த வருஷத்தில் கண்டிப்பாக வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருக்கட்டும்மா, நீங்கள் பண்ணுறபடி பண்ணுங்கள், நான் வந்து இனிமேல் சேலரியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், என்னோடய அக்கௌண்ட்டில் தான் நான் போட்டு வச்சுக்குவேன், நீ தம்பியோட சேலரியை வாங்கி மட்டும் ஃபேமிலியை ரன் பண்ணு, அப்பாவும் தான் வேலைக்கு போகிறாரு, பார்த்துக்க அதை வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் மறு மாதத்துலேருந்து வந்து வீட்டு செலவுக்கு மட்டும் ஒரு 5000 மட்டும் கொடுப்பேன். மீதி வந்து என்னோடய சேலரி ஒரு 25,000 இருக்கிறத அப்படியே நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். அப்படியே ஒரு வருஷம் சேவ் பண்ணதில் ஒரு 3-3.5 லட்ச ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் என் அத்தை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அவங்க பையனுக்கே என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுகிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு அத்தையை பிடிக்காதனால அவங்க வந்து அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை, நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் சமாளிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தையே என்கிட்ட வந்து ஒரு நாள் பேசினாங்க. இது மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து என் பையன் என்ன நல்லா வேலை பார்க்குறான், சம்பாதிக்கிறான், வீடு எல்லாமே இருக்குது, நான் மட்டும் தானே, அப்படி இருக்கிறப்ப ஏன் ஒரே பையன் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க. உங்கள் அம்மாக்கிட்டே நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், என் பொண்ணு இதெல்லாம் வேணாங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உனக்கு விருப்பம் இருக்காம்மா ஒன்றுட்ட, இப்போ நானாக மனசு வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், எதாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னோடனே
எனக்கு விருப்பம் இருக்குது தான், நான் வந்து உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் அத்தை அப்படின்னோன்னே, அதுக்கப்புறம் ராஜுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனும் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றான் அப்படின்னோன்னே, சரி அத்தை நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அம்மாக்கிட்ட பேசி பார்க்குறேன், அவங்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் ஏதாச்சும் வந்து கோயிலில் வச்சு பண்ணிக்கலாம், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுத்துட்டேன். சரி அம்மாக்கிட்ட போய் சொல்லுவோம், ஓகேன்னா பார்ப்போம், இல்லைன்னா வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட போய் சொன்னேன். அம்மா வழக்கம் போல் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன சரிப்பட்டு வராதும்மா, எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.